வணக்கம் மாணவர்களே. இன்றைய நன்னெறி பாடம் உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் பக்கம் 28. கொடுக்கப்பட்டுள்ள சூழல்களில் குடும்ப நல்லுறவை வலுப்படுத்தும் உயர்வெண்ண செயல்களுக்கு சரி என்று அடையாளமிடுக. ஓகேவா? அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 சூழல் கொடுத்துருக்காங்க. அந்த 5 சூழல்லையும் எந்த குடும்ப நல்லுறவு, அதாவது குடும்பத்தில் இருக்கிற அந்த உறவை வலுப்படுத்தும் உயர்வேணும். வலுப்படுத்தும்னா இன்னும் அந்த உறவை இன்னும் அதிகரிக்கிற செயல் எதுன்னு உங்களை அடையாளமிட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தாத்தாவும் பாட்டியும் உங்கள் வீட்டிற்கு வருகின்றனர். ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுடைய சூழல். அதற்கேற்ப 3 விடைகள் கொடுத்துருக்காங்க. 1, அவர்களுக்கு வணக்கம் கூறுவேன். வீட்டினுள் அழைத்து அமர வைத்து அன்போடு உரையாடுவேன். அவர்களை வீட்டில் தனியே விட்டுவிடுவேன். ஓகேவா? இந்த 3 விடைகளில் எந்த விடைகள் குடும்ப நல்லுறவை வலுப்படுத்தும் உயர்வெண்ண செயல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ டீச்சரை கேட்டிங்கன்னா டீச்சர் அவர்களுக்கு வணக்கம் கூறுவேன் ஒரு சரியான செயல். ஓகேவா? ஸோ அதை நான் டிக் பண்ணுவேன். ஓகே, அதை நான் டிக் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து வீட்டினுள் அழைத்து அமர வைத்து அன்போடு உரையாடுவேன். ஸோ அதை நான் டிக் பண்ணுவேன். ஓகேவா? 3வது, அவர்களை வீட்டில் தனியே விட்டு விடுவேன். அது ஒரு நல்ல செயலாக இல்லை. ஸோ அதை நம்ம டிக் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அதே போல் தான் அடுத்து கவிமலர் தன் தங்கையை வன்மையான சொற்களை கொண்டு திட்டினாள். வன்மையான கடுஞ்சொற்கள், அதாவது ஹார்ஷான வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதில் 3 விடைகள் இருக்குது. ஓகே, கவிமலரின் செயலை பாராட்டுவேன். அவங்க தங்கையை அவங்க தங்கையை ரொம்ப ஹார்ஷாக ஏசுகிறாங்க. ஸோ நம்ம அதை பாராட்டுவோமா? இல்லை. ஸோ அடுத்து கவிமலரிடம் அன்பாக பேசி ஆலோசனை கூறுவேன். அவங்கக்கிட்ட நம்ம அழகாக சொல்லி இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம ஆலோசனை கூறுவோம். அடுத்து கவிமலரை தங்கையிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். அவங்க சிஸ்டர்கிட்ட சாரி கேளுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது சரியான விடை. ஓகேவா? அது நீங்கள் டிக் பண்ணணும். அதே போல் தான் கீழே. ஓகே, தம்பிக்கு புத்தக கடைக்கு செல்ல வழி தெரியவில்லை. ஓகே, ஸோ விடைகள் கடைக்கு செல்லும் வழியை கூறுவேன். கடைக்கு வழி தெரியாது என கூறுவேன். தம்பியை புத்தக கடைக்கு அழைத்து செல்வேன். ஓகே, ஸோ இதில் சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அடுத்து 4வது, முதல் முறையாக அத்தை மகன் வீட்டிற்கு வருகிறார். தெரியாதது போல் இருந்து விடுவேன். அறிமுகம் செய்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பேன். நலம் விசாரிப்பேன். ஸோ நீங்கள் உங்கள் பதிலை எழுதலாம். அடுத்து இறுதியானது, கதிரவன் தன் தாயாரை எதிர்த்து பேசினான். கதிரவனின் துணிச்சலை பாராட்டுவேன். தவறான செயல் என ஆலோசனை கூறுவேன். கதிரவனை வன்மையாக கண்டிப்பேன். ஓகேவா? ஸோ இதில் எது உயர்வென்ன செயல்னு நீங்கள் அடையாளமிடணும். ஓகேவா? ஒருத்தரை நம்ம வன்மையாக கண்டிக்கிறதும் ஒரு நல்ல செயல் இல்லை. ஓகேவா? நம்ம அவங்களை கண்டிக்க முடியாது. உயர்வென்ன செயல்னால் நீங்கள் ஏசுறதை விட நீங்கள் ஆலோசனையாக சொல்லலாம், இல்லை அன்பாக சொல்லலாம். ஓகே, அதுதான் உயர்வெண்ண செயல். இந்த ஒரு பக்கம் தான் உங்களுடைய பாடம். இன்றைக்கு செய்து முடித்த மாணவர்கள் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் அனுப்பலாம். நன்றி.